வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக்டு பாட்காஸ்ட் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானல் வளம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 11 என்ன பார்க்க போகிறோம்? மிரர் ஒர்க் சேலஞ்சோட டே 9 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மிரர் ஒர்க் சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி வருஷன் இருக்கும்ல, நமக்குள்ளே இருக்க சின்ன சைல்டு, அது நம்ம நிறைய நேரத்தில் புறக்கணிச்சிருப்போம். நிறைய நேரத்தில் இது கூட உனக்கு தெரியல பாரு, நம்மளாம் எதுக்கடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய திட்டிருப்போம். நம்ம இன்னர் சைல்டு நிறைய திட்டிருப்போம். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம். ஸோ இன்னோட மிரர் ஒர்க் எக்ஸஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. உங்களையே சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கலாம், உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ, அந்த சின்ன வயசு ஃபோட்டோவை பாருங்கள். பார்த்து அந்த சின்ன வயசு ஃபோட்டோக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ஐ கேர் அபவுட் யூ, ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துருங்க. உட்காந்து அந்த அந்த குழந்தைகிட்ட, I am sorry, I haven't talked to you over the years. I am sorry, I scolded you for so long. I want to make up for all the time we spent apart from each other அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம சுற்றி இருக்கவங்க மனுஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது கூட உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு திட்டுறதாகட்டும் சரி, பிகாஸ் அவங்க வளர்ந்த விதம் அப்படியே தான் இருக்கும். அவங்கள அப்படியே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் என்ன இதுதான் சரி போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைங்களையும் அவங்க சுற்றி இருக்க குழந்தைங்களையும் அப்படியே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ட்ரீட் பண்ண வேண்டாம், நம்ம கைண்டை கூட ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட இன்னர் சைல்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் இருக்க சின்ன ட்ரீட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை ட்ரீட் பண்ணாங்க இல்லைங்களா, நம்மளோட அடல்ட்ஸ் ட்ரீட் பண்ணாங்க இல்லைங்களா, அதே விதத்தில் நம்மளோட இன்னர் சைல்டையும் ஃபஸ்ட் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கும் தெரியாது இந்த மாதிரி நம்ம எதாவது ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறோம் போல இருக்கே, நம்மள சாஃப்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம கற்றுக்கிறோம். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டமால் போய் நம்மளுக்கு கைண்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இன்னர் சைல்டுக்கிட்ட, ஐ எம் சாரி, இது வரைக்கும் நான் அவனை ரொம்ப திட்டிருக்கேன், நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், நான் நேரத்தில் மதிக்காமல் இருந்திருக்கேன், ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன், உன்னோட தேவைகளை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் மற்றவங்களை மட்டுமே நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இருந்திருக்கேன், அதனால் மன்னிச்சிரு, இனிமேல் நம்ம செமையாக பண்ணலாம், உனக்காக நான் இருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம இழந்ததெல்லாம் விட்டுருவோம், இதுக்கப்புறம் நம்ம செமையாக பண்ணலாம்ப்பா, நான் உனக்காக இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் இன்னர் சைல்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான அஃபர்மேஷன் தான் நான் என்னோட சொன்ன அஃபர்மேஷன். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், கவனமாக கேளுங்க. ஓகே? ஐ எம் சாரி, I haven't talked to you over the years. I'm sorry, I scolded you for so long. I want to make up for all the time we spent apart from each other அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள், இல்லைனா உங்களுக்கு தமிழ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழில் கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீ 50-60 வருஷமாக இருக்கீங்க, 50-60 வயசுக்காரங்களாக இருக்கீங்க, அத்தனை வருஷமும் உங்களோட இன்னர் சைல்டு நீங்கள் பேசலை அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். சில நேரத்தில் அழுக வரலாம், சில கோவங்கள் வரலாம், அது எல்லாமே ரொம்ப நார்மல் தான். அதனால் இது எல்லாத்தையும் ரொம்ப ஓகே இட்ஸ் ஓகே டு பி ஹூ யூ ஆர், அதாவது இட்ஸ் ஓகே டு ஃபீல் ஆல் திஸ் எமோஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது யுவர் ஹார்ட் தாட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச் அண்ட் க்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது வரைக்கும் நம்மளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்மளை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணியிருப்போம், நம்மளை ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நம்மளே ட்ரீட் பண்ணியிருப்போம். ஸோ இனிமேல் நம்ம ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா? மாற்றம் ஒன்றே மாறாது, நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ மாறுறோம், அதே மாதிரி வாழ்க்கை நிறைய வகையில் மாறும், நிறைய வகையில் நம்ம வளருவோம். சில பல பெயின்ஸும் இருக்கும், நம்ம க்ரோத்தை நோக்கினா சில பெயின்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் எம்ப்ரேஸ் பண்ணுற விதமாக தான் அந்த ஐ ஆம் வில்லிங் டு சேஞ்ச் அண்ட் க்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம நமக்கு வாழ்க்கையில் நம்ம மாற்றங்களுக்கும் நம்ம வளர்ச்சிக்கும் நம்ம தயாராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அமையும். ஸோ அதனால் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா, நிஜமாலே சொல்கிறேன், வாழ்க்கையில் நிறைய அழகான மனுஷங்க வருவாங்க, நிறைய அழகான வளர்ச்சிக்கான ஒரு வார்த்தைகளை கொடுப்பாங்க, அந்த வளர்ச்சிக்கான வழியும் காட்டுவாங்க. ஸோ அதனால் தயாராக இருங்க. ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச் அண்ட் க்ரோ அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை சொல்லிகிட்டே இருங்க. அதாவது நான் மாறுறதுக்கும் நான் வளர்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சும்மா மேஜிக்கலாக லைஃப் மாறும். பிகாஸ் இது மாதிரி நான் ஒரு காலத்தில் நம்பிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் என்ன சொல்ல முடியும், ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் வளர்றதுக்கு தயாராக இருக்கேன், நிறைய விஷயங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்கேன், நான் நிறைய கைடன்ஸஸ் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும் போது, நிறைய அழகான மனுஷங்க ஒரு துறையில், அதாவது நான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவேன், கவிதை எழுதுறதா இருக்கட்டும் சரி, பாட்காஸ்ட் எழுதுறதா இருக்கட்டும் சரி, மற்ற கலைகளாக இருக்கட்டும் சரி, நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணும்போது சரி அதில் போய் க்ரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த துறையில் ஏதோ ஒரு நபர் நீ இதில் துறையில் சூப்பராக வருவேன், நீ நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய வளரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொன்னது நம்மளுக்கு நம்ம அதை நம்புகிறோமோ இல்லையா, அவங்க சொன்ன வார்த்தைக்காகவே நான் நிறைய எஃபர்ட் போட்டு அந்த துறையில் இன்னும் நல்லா க்ரோ ஆக முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் தயாராக இருக்கீங்க, நான் க்ரோ ஆகணும், நான் வளரணும் அப்படின்னு ஒரு துறையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வாழ்க்கையிலே ஜென்ரலாக பர்சனலாக நீங்கள் வளரணும் அப்படிங்க தயாராக இருந்தீங்கன்னா, வில்லிங்காக இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். அது கனவு மூலியமாக கிடைக்கலாம், மனுஷங்க மூலியமாக கிடைக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு புக்கில் ஒரு லைன் மூலியமாக கிடைக்கலாம், ஒரு பாட்டு வழியாக கிடைக்கலாம், எந்த ஒரு வகையில் இருந்தாலும் சரி அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தயாராக இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம சொல்லிக்கணும், நான் வளர்கிறதுக்கு தயாராக இருக்கேன்,
இருக்கேன், நான் வளர்கிறதுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், நான் வந்து நம்பிக்கையோடு இருக்கேன், எந்த வகையில் வாழ்க்கை மாறினாலும் இப்படி நல்லதுக்கு ஏற்ப தான் மாறும், என்னோட வளர்ச்சியை நோக்கி தான் மாறும் அப்படிங்கிற நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அஃபர்மேஷன் நீங்கள் போடுங்க. ஸோ அந்த அஃபர்மேஷன் தான் ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச் அண்ட் க்ரோ அப்படிங்கிற அஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம நிறைய சேஞ்ச் ஆகும், நிறைய வளருவோம், அண்ட் நிறைய வாழ்க்கை நம்புவோம். அண்ட் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வளர்ச்சி நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புவோம். ஓகே, அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதனா டிப்ஸ், உங்களுக்கு எதனா வந்து சஜஷன்ஸ் இல்லை எதனா ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இன்ஸ்டாகிராம் பேஜான வானன்ப வாழலாம் அப்படிங்கிற பேஜுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டான @Karika32 THE_KARAJ32 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் ஷேர் பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே வச்சிடலப்பா, நான் மெயில் மட்டும் தான் வச்சிருக்கேன், மெயில் மட்டும் தான் பண்ண தெரியும் அப்படின்றவங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. valanpavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் அடிக்கும், நீங்கள் தாராளமாக உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோட வேறு எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணுங்கள். சரிங்களா? ஒழுங்காக பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக பக்காவாக நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டையும் போட்டு பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் மிரர் எக்ஸசைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கல யாராச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ரொம்ப வந்து லோவாக ஃபீல் பண்ணுறாங்க தன்னோட உருவத்தை பற்றி, இல்லை தன்னை பற்றி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த மிரர் எக்ஸசைஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். மனசை பிடிச்ச மனசால செய்யுங்க, நிறைய லவ்வோட, நிறைய காதோட, நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடில் சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.